இப்போ நாம பார்க்க போகிறது கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ். ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சார்ஜ் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற ஒரு டிவைஸ் பேர் தான் கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 கெப்பாசிட்டர் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கெப்பாசிட்டருடைய வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் 470 மைக்ரோஃபாரட். பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இதில் தெரியும், இதில் பாருங்கள் 6.3 வோல்ட், அது மாதிரி 470 மைக்ரோஃபாரட் இருக்கக்கூடிய 3 கெப்பாசிட்டர்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சீரியஸில் கனெக்ட் பண்ணிட்டு இதில் டோட்டல் சார்ஜ் என்ன ஆகும், டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருடைய ஒரு டெர்மினல் வந்து பாசிட்டிவ். நம்ம அதை எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவோம் அப்படின்னா, இதில் எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும் அது பாசிட்டிவ். ஸோ அதனுடைய வயரோடைய லென்த் எது ஸ்மாலராக இருக்கும் அது நெகட்டிவ். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட் நான் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் எ பாசிட்டிவ் எண்ட் அண்ட் திஸ் இஸ் எ நெகட்டிவ் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ். எகைன் பாசிட்டிவ் நெகட்டிவ், எகைன் பாசிட்டிவ், திஸ் இஸ் அ நெகட்டிவ். பாருங்க, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி ஆல்டர்னேட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த கெப்பாசிட்டர் அப்படின்ற வேல்யூ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் இதை வந்து சார்ஜ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இது எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது மல்டிமீட்டர் வந்து கெப்பாசிட்டரோடைய டோட்டல் வேல்யூ வந்து சார்ஜ் பண்ணாது. அதை சார்ஜ் பண்ண அந்த வேல்யூவை வந்து சார்ஜ் பண்ணோடைய வேல்யூவை வந்து காமிக்காது. ஆனால் இதனால நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி சார்ஜ் பண்ணுறோம், இந்த கெப்பாசிட்டி எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான பட்டன் சிஸ்டம் இப்போ ஆஃபில் இருக்கிற மாதிரியும் திரும்பி ஆனில் இருக்கிற மாதிரியும் அந்த சிஸ்டம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஐம் கோயிங் டு சார்ஜ் இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ. பாருங்கள், இப்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ், இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ். இப்போ பாருங்கள் சிஸ்டத்தில் பாருங்கள். இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன ஆகுது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த பட்டன் நான் இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா பாருங்கள், ஸ்விட்ச் வந்து ஆஃப். நவ் த பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட். பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும், உங்களுக்கு சவுண்டு வரும். அந்த சவுண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்யூட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நவ் பேட்டரி இஸ், நம்ம வந்துட்டு இப்போ இதுதான் பேட்டரி மாதிரி கன்செப்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், now this battery is now charged. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும், இதில் போயிட்டே இருக்கு, சார்ஜிங் ஆகிட்டே இருக்குன்ற மீனிங் அது அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சார்ஜ் பண்ண அந்த பேட்டரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். நல்லா பாருங்கள், பாருங்கள் இப்போ வேல்யூ உங்களுக்கு தெரியும் 2.01, 2.0, 1.99, 1.98, 1.96, 95. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, கெப்பாசிட்டர் அப்படின்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. which means what, whenever a capacitor is connected to an external terminal, the capacitor is started to discharge the charge. அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது இல்லையா, அது இப்போ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, அந்த வேல்யூ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1.76, 1.75 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். பாருங்க 1.72, 1.71 இப்போ வந்து டிஸ்சார்ஜ் நடந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எடுத்துட்டோம், இதோட வேல்யூ வந்து மறுபடியும் 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னா, இப்போ நெகட்டிவ் டெர்மினல் இங்கே இருக்கும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆனதை. இங்கே இருந்த எலக்ட்ரான்ஸ் இந்த நெகட்டிவ் டெர்மினல் என்ன பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி புஷ் பண்ணும். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இங்கே வரும் இல்லையா. அப்போ இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் டெர்மினல், அப்போ இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரான் அங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து திரும்பி இந்த பக்கம் போடணும். அப்போ அந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் புஷ் பண்ணி மறுபடியும் இங்கே வரும். ஸோ த எலக்ட்ரான் நவ் இட் ரீச் அட் த பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ என்ன ஆகுது, ஒரு சேம் டைமில் 3 கெப்பாசிட்டர்லையுமே ஒரே மாதிரியான சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ பாருங்கள், நெகட்டிவ் டெர்மினல் பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு இந்த பாசிட்டிவ் பிளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இதில் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் இப்படி புஷ் பண்ணி தள்ளி விடும். அப்போ மறுபடியும் இங்கே வரும், இங்கே நெகட்டிவ் இருக்குது, திரும்பி இந்த ப்ராசஸ் பண்ணும். இதே ப்ராசஸில் எலக்ட்ரான் புஷ் பண்ணி தள்ளிட்டு வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி வரும். அந்த டைம் பொறுத்தவரை all the 3 capacitors are connected in series, which means
டோட்டல் சார்ஜ் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அங்க சேமா இருக்கிற மாதிரி தான். அப்ப இந்த கெபாசிட்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1, இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V2, இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V3. ஆனா சார்ஜ்ங்கிறது எப்படி தான் இருக்க போகுது, மூணுலயுமே ஒரே மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். இங்க வந்து கெபாசிட்டர் C1 C2 3 நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து சர்க்யூட் குள்ள போயிடலாம். அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆக போகுதாங்க பாத்துங்க. இங்க நமக்கு வந்து 3 கெபாசிட்டர் அப்படி தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். இது எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத வேணா உங்களுக்கு ஒரு டயகிராமா காமிக்கிறேன். So this is a first capacitor and this is a second capacitor and this is a third capacitor. So all three capacitors are connected in the series combination. நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். All three capacitors connected in series combinations. பாருங்க இப்போ இது வந்து வோல்ட் அப்படி நம்ம வோல்ட் மீட்டர் கொடுத்திருக்கோம். வோல்டேஜ் கொடுக்குறோம், அப்ளை பண்றோம். So இதுதான் வோல்டேஜ் நம்ம கொடுக்க போறோம். This is a positive and this is a negative அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இங்கெல்லாம் என்ன ஆகும், பாசிட்டிவ் அப்படின்றது இருக்கும். அப்ப இங்க நெகட்டிவ், அப்ப இங்க என்ன வரும், பாசிட்டிவ், மறுபடியும் இங்க என்னது நெகட்டிவ், மறுபடியும் இங்க பாசிட்டிவ், மறுபடியும் என்ன ஆகும், நெகட்டிவ் வரும். கெபாசிட்டர் this is C1, this is C2 capacitor, this is a C3 capacitor. அப்ப இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா this is V1 and this is a V2 potential difference and this is potential difference V3. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நெகட்டிவ் பிளேட். அப்ப இதுல இருக்க போது இந்த இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னாவே எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளேட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் புஷ் பண்ணும். மறுபடியும் இங்க இருந்து இங்க மாறும், இங்க இருந்து இங்க மாறும், இங்க வரும். So next it reaches a positive terminal. At the time the charge is same. The charge stored in the total capacitor Q is always same அப்படினு சொல்றோம். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேரி ஆகுது இல்லையா. இப்ப எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி வேரி ஆகுதுங்கறதை இப்ப நாம பார்க்க போறோம். The total potential difference கண்டுபிடிக்கணும் அப்படினா V is equal to V1 plus V2 plus V3. இதுதான் என்னது, இப்போ அந்த மூணு கெபாசிட்டருக்கு கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்ப இந்த கெபாசிட்டர்ஸ்ல வேல்யூ எவ்வளவு இருக்கும், ஆல்ரெடி we know the value capacitance of the capacitor equation. அது C is equal to நம்ம என்ன சொல்லுவோம், Q by V அப்படினு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், V1 தான் வேரி ஆகுது இல்லையா, சார்ஜ் Q சேம் தானே. அப்ப V1 வேரி ஆனா என்ன பண்ணிடலாம், இந்த C1 க்கான வேல்யூ நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்க. இப்போ V1 can be written as இந்த இதுல கூட நம்ம எழுதலாம். So V1 is equal to Q divided by C1. அப்ப இதுல இருக்கக்கூடிய வேல்யூ, இதுல இருக்கக்கூடிய சார்ஜ் அந்த நம்ம சொல்றோம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கெபாசிட்டர் C2 க்கான வேல்யூல அதே மாதிரி Q divided by C2. அதே மாதிரி இன்னொரு நமக்கு இருக்கு another one capacitor. So V3 is equal to Q divided by C3. பட் Qங்கிறது எல்லாம் சேம் தான். இப்போ இந்த V1 V2 V3ங்கற வேல்யூ எடுத்து இந்த பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணிரலாம். So V is equal to V1 value, what is that, Q by C1 plus Q by C2 plus Q by C3 அப்படி நமக்கு தெரியும். அப்ப the net capacitance அப்படிங்கற வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். The net capacitance அப்படினா இதனோட வேல்யூ வந்து டோட்டல் வேல்யூவை நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். சோ இந்த இடத்தை நம்ம சால்வ் பண்ணிரலாம். இந்த V3 நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம அப்ளை பண்றோம். இப்போ பாருங்க இந்த வேல்யூல V is equal to என்ன பண்ணலாம், அப்ப V is equal to Q by CS, which means what, when number of capacitor connected in series combinations அப்படினு எடுத்துக்கலாம். அப்ப V க்கு பதிலா இந்த Q by CS போட்டுறலாம். பை Q by CS is equal to இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் வேல்யூ எல்லாம் அப்படியே எடுத்துடலாம். அந்த வேல்யூலாம் பாருங்க, Q divided by C1 plus Q by C2 plus Q by C3. take Q from outside, எடுத்தாச்சுனா அப்ப என்ன இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட 1 by CS which is equal, அதே மாதிரி இங்கேயும் Q காமனா வெளியே எடுத்துடலாம். 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. Q get cancel. என்ன பண்ணலாம், 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So this is the effective capacitance when three capacitors are connected in the series combination. So நம்ம எப்படி சொல்லலாம், when n number of, இப்போ 3 capacitor connect பண்ணி, இப்போ number of capacitor connect பண்ண எப்படி வரும், when n number of capacitor connected in series, the effective capacitance is the reciprocal of the அதாவது டோட்டல் இந்த கெபாசிட்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம சொல்றோம்.
which is equal to the reciprocal of the capacitor, which is equal to the sum of the capacitor, sum of the reciprocal of the capacitance of the individual capacitors அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம ஃபைனலா நம்ம சொல்றது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். when n number of capacitors are connected in series combination, the effective capacitance is the reciprocal of the which is equal to the sum of the reciprocal of the individual capacitance of the capacitors அப்படின்னு நம்ம சொல்றோம். So இதுதான் capacitors connected in series combinations.